ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ். லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, 2-3 மந்த்துக்கு மேலே ஆச்சு. 15K சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் தான் இருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் வந்து நான் போட்டிருந்துருப்பேன். லாங் விலாக் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம பிளான்ட் எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் வச்சு ஒரு 6 மாதத்துக்கு பக்கமாக ஆகுது. எல்லா பிளான்ட்டுமே சூப்பராக வளர்ந்துருக்கு. எல்லாமே வந்து எக்ஸஸாக கட்டிங் வந்து எல்லா பிளான்ட்டுக்குள்ளேயும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியும் கொஞ்சம் பாயறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரி, கொஞ்சமாக வந்து அந்த எக்ஸஸாக இருக்க பிளான்ட்டை மட்டும் எடுத்துடலாம். அது சேலுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். உங்கள் யாருக்காவது வேணும்னா இன்னுமே பிளான்ட் இருக்குது, வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பிங்க் சின்கோனியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நிறையா அது வந்து க்ரீனு கூட மிக்ஸ் ஆகி அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பிங்க் வந்து நிறையா நான் எடுத்து தனியாக வந்து பதியம் போட்டிருக்கேன். நான் அந்த பிங்க் மட்டும் சேலுக்கு போடல. தனியாக வந்து பிங்க் பிளான்ட் வந்து இருக்குது. உங்கள் யாருக்காவது வேணால் நீங்கள் அந்த சின்கோனியம் வாங்கிக்கலாம். சின்கோனியமில் 5 வெரைட்டி வந்து சேலுக்கு இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி பிளான்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் ஹார்ட்டெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலுமே எங்கள் வீட்லேயும் சரி தோட்டத்துலேயும் சரி அவ்வளோ வளர்ந்துருக்கு. ஒரு சின்ன பீஸ் கீழே விழுந்தால் கூட போதும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துடும். இங்கே பாருங்கள், இது வந்து என்ஜாய் போத்தோஸும் பர்பிள் ஹார்ட்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு. டேங்கிள்டு ஹார்ட்டும் அதுக்குள்ளே இருக்குது. இப்போ தோட்டத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 50 வெரைட்டி இருக்குன்னா இல்லை எல்லாம் அப்படியே கச்சன்னு இருக்குது. இங்கே வந்து ஒரு க்ரீன் நெட்டு போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் இந்த மந்தில் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் முடியல. இன்னொரு 2 மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அப்பாவுக்கு வேற ஒரு வேலை வந்தங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வர முடியல இந்த தடவை. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸஸாக இருக்க பிளான்ட்டை மட்டும் இப்போதைக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆள் வர சொல்லி தான் ஃபுல்லாக வந்து எடுத்து கட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம தான் உரம் கொடுத்தோன்னா சூப்பராக வளர ஆரம்பிச்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா அம்பர்லா பாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன கட்டிங் தான் நான் வச்சது. சூப்பராக வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கு. இது வந்து ப்ராபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு பிளான்ட் அந்த ஒரு குட்டி லீஃப் மட்டும் நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டனாலே வளர்ந்துடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வளருது அப்படிங்கிறத. எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்பரகஸ் வந்து நான் இவ்வளோ பழம் வந்து உள்ளே இருக்குன்னு எனக்கு தெரில. சடனாக செடி இப்படி தூக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அரியாக உள்ளே வந்து பழம் அவ்வளோ இருந்தது. அதையும் அப்படியே எடுத்து முளைக்கு போட்டிருக்கேன். இது வந்து அம்பர்லா பாம்பு. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே மட்டும் நம்ம இப்படி திருப்பி போட்டு வச்சோம்னா போதும், ஒரு 10 to 15 டேஸில் நல்லா ரூட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த லீஃபெல்லாம் சுற்றி கட் பண்ணி விட்டுட்டு அந்த வேறு பகுதியை மட்டும் உள்ளே வச்சோன்னா அழகாக வந்து வளர்ந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலியோஸில் ஒரு 6 வெரைட்டி வந்து தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகஸ்ட்டில் தான் சேலுக்கு வரும். எல்லாம் இப்போ தான் பதியம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம கட்டிங் வந்து இப்படி இந்த மாதிரி வச்சு விட்டாலே போதும். ஏதாவது ஒரு பாட்டுக்குள்ளே நான் சும்மா சொருகி விட்டனாலே போதும். அது ஒரு 10 to 15 டேஸில் அதுவும் ஈஸியாக வந்து இதெல்லாம் 0 கர் பிளான்ட் ஈஸியாக ரூட் ஃபார்ம் ஆகி வளர்ந்துடும். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 2 month ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி வேறு ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இது வந்து நம்மக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த பிளான்ட் அவ்வளோதான், நீங்கள் வேறு ஏதாவது வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கோலியோஸை வந்து மிஸ் பண்ணவே மாட்டேன். ஒரு 2 month ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பாட்டில் வந்து ரெடியாக இருக்கும். அந்த மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஃபைனலாக வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி எடுத்திருக்கேன். நீ அடுத்தது வந்து ஆள் விட்டு ஃபுல்லாக களையெல்லாம் எடுக்கணும். இது வந்து மேலே கொஞ்சம் பிளான்ட் வந்து நான் வச்சு விட்ருக்கேன். இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம கார்டனு. கொஞ்சம் செட் ஆகாதான் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் வரும், நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.